ஹலோ டீச்சர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இம்மார்டலிட்டி ஓடு அப்படின்ற போமோட ஷார்ட் இன்ஃபோ தான் பார்க்க போகிறோம். இந்த போமோட ஆத்தர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இந்த போமை 1802 எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் 1804 இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1807. ஸோ 1802 எழுத ஸ்டார்ட் பண்ணி 1804 கம்ப்ளீட் பண்ணி 1807 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. போம் இன் 2 வால்யூம்ஸ் அப்படின்ற கலெக்ஷனில் தான் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போமோட ஜேர்னர் ஓடு, அதுலேயும் இது பிண்டாரிக் ஓடு டைப் சேர்ந்தது. ஸோ ஜேர்னர்னு பார்த்திங்கன்னா ஓடு. இந்த போமோட ஃபுல் டைட்டில் ஓட் Intimations of Immortality from Recollections of Early Childhood. இந்த போமில் டோட்டலாக 11 ஸ்டான்சாஸ் இருக்குது. 11 ஸ்டான்ஸாவையும் 3 மூமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 206 லைன்ஸ் இருக்குது. 3 மூமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து க்ளோரி ஆஃப் த நேச்சர், ப்ராப்ளம் ஆஃப் த பாயிண்ட், இது ரெண்டை பற்றியும் சொல்லும். செகண்ட் மூமெண்ட் வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு த ப்ராப்ளம், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் மூமெண்ட்டில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு த ப்ராப்ளம். அதாவது இந்த போமில் வேர்ட்ஸ்வர்த்து சைல்டுஹுட்டாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது எல்லாருமே ஹெவன்லி தாட்டோடு இருப்போம். வளர வளர அந்த ஹெவன்லி தாட் வந்து மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு மீனஸ்ட்டு ஃப்ளவர் கூட அவருக்கு வந்து ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மூமெண்ட்ஸில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. இந்த போமோட ஃபஸ்ட்டு லைன் தெர் வாஸ் எ டைம் வென் மெடோ அண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் லைன் தாட் தட் டூ ஆஃபன் லை டு டி ஃபார் டியர்ஸ் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இந்த போமோட ஷார்ட் இன்ஃபோ. See you next video. Thank you for watching.